Hi friends, Assalamualaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபினா ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது ஹல்வா. ஹல்வானாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கேரட் ஹல்வா நான் இந்த வீடியோல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நம்ம நிறைய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. மில்க்கோ கண்டென்ஸ் மில்க்கோ கோவாவோ எதையும் யூஸ் பண்ணாமல் ஒரு சிம்பிளான மெத்தடில் இதை செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 3/4 கிலோ கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அப்புறம் வந்து தேவையான நட்ஸு கேஷ்யூ நட்டு ஆல்மண்ட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மண்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனில் 2.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூஸும் ஆல்மண்ட்ஸும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யில் கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு இது வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் நல்லா போய் ரொம்ப சுருங்கணுங்க. அந்த இப்போ இவ்வளோ இருக்கிறது வந்து பாதி ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கணும். கொஞ்சமாக மறுபடியும் நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து 3/4 வாசி ஆயிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து வதக்கிட்டு இது வந்து கலர் மாறும் கொஞ்சம். அப்போ தான் கரெக்டான பதம். இப்போ இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். 3/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன் நான். இது அப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இது வந்து நான் சுகரில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த கலர்லாம் மாறிடுச்சு, இலகிருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துறதுனால அந்த ஹல்வா கலருக்கு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பால், மில்க் மேடு, கோவா எதுவுமே சேர்த்தலைங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வந்து ஹல்வாவை நான் செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு அருமையான கேரட் ஹல்வா சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளான டைமிங்கில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம பால் சேர்த்தா கூட சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும். இது வந்து நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். தேங்க்யூ.